ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏஜா வந்துட்டு இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்கு என்ன அவசியம்? உங்கள் அம்மாட்ட பிடிவாதத்துக்காவது பண்ணிக்கலாம்ல. அதில் தப்பு என்னாக்கி? எப்போவும் மேரேஜ் பண்ணிக்க போகிற, அதை இப்போ பண்ணிக்கோ. நாளைக்கு கதை எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ எனக்கு மேரேஜ் வேணாம். மேரேஜ் வேணாங்கிறிய, அதுக்கு ஒரு கரெக்டான ரீசன் சொல்லு. நீ ரூபியை லவ் பண்ணுற, அவளும் உன் மேலே உயிரையே வச்சிக்கா. அப்போ எதுக்கு மேரேஜ் வேணான்னு சொல்கிற? ரூபியோட ஃபேமிலிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க நம்மளோட சுச்சுவேஷனை புரிஞ்சுட்டு ரூபியை இந்த ஏஜ்லேயே மேரேஜ் பண்ணி தரதுக்கு ஹெட்ஸ்அப் பண்ணிக்கிட்டாங்க. பட் ஓகேன்னு நான் சொல்லலையே, அவளும் சொல்லுக மாட்டா. நீங்கள் எடுத்துக்க டிசிஷன் என் லைஃப்க்கும் சரியாக வராது, அவள் லைஃப்க்கும் சரியாக வராது. ஆஞ்ச், நீ சுற்றி வச்சு பேசாத, உன்னை பற்றி மட்டும் பேசு. ரூபி உன்னை மேரேஜ் பண்ணிக்க ஓகேன்னு சொல்லிட்டா. அவள் அம்மா சொன்னதால தானே ஓகேன்னு சொல்லிப்பா. நீ சொல்றது நல்லா இருக்கே ஆஞ்ச். விட்டா நான் சொல்லிட்டு அவன் உன்னை லவ் பண்ணன்னு சொல்லுவா பிள்ளைக்கு. உங்கள் அம்மா சொல்கிறது கரெக்டா ஆஞ்ச். ரூபி உன் மேல உயிரையே வச்சுக்கா. மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுறா, உனக்கு என்ன ப்ராப்ளம்? அவ இதுக்கு ஆசைப்படலாம், ஆனால் நான் ரூபி ஏன் பேசாமைக்க? ஏன் எதுவும் சொல்ல மாட்டீங்க? எடுத்து சொல்ல வேண்டியதானே இவங்க கிட்ட. ஆண்டி கிட்ட நான் என்ன பதில் சொல்வேன் ஆஞ்ச்? கண் எதிர்க்க லெமன் பிளக்கா மாறிச்சு. நான் பார்க்க சொல்லிய ஃபிஷ்லாம் செத்து போச்சு. ஒன்று ஏதோ ஒரு ஆபத்து நெருங்குது. ஆண்டி சொல்றதுக்காவது நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம். நீயும் எங்கள் அம்மா சொல்கிறத நம்புறியா? உன் பேரண்ட்ஸை கூட்டிட்டு வரதுக்கு முன்னால நீ எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்ல. ஆஞ்ச், என்ன உலக இப்போ எதுக்காக ரூபி கிட்ட கோவப்பட்டு கத்திக்கிட்டீங்க? அவள் உன் வாழ்க்கையில உதவி பண்ணணும்னு நினைக்கிறா. நீ அவளை திட்டினா என்ன அர்த்தம்? இவனை சொல்லி தப்பில்லை. இந்த காலத்து கலாச்சாரம் இவனுக்கு எடுத்து குட்டி சோறாக்கிது. இந்த காலத்து பசங்கள விருப்பங்களை புரிஞ்சிக்க முடியல. கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுங்கிறாங்க, ஆனால் மேரேஜ் வேணாங்கிறாங்க. இது எந்த விதத்துல நியாயம்? உனக்கு மேரேஜே வேணான்னு கொடி பிடிச்சா என்ன அர்த்தம்? ஆஞ்ச், இப்போ இருக்கிற நிலைமையை நீ புரிஞ்சுக்க. ரூபியோட அம்மா அப்பா இதுக்கு சம்மதம் தெரிவிச்சுக்காங்க. ரூபி உன்னை மனசார விரும்புறா, நீயும் அவளை லவ் பண்ற. ரூபி உன்னை மனசார விரும்புறா, நீயும் அவளை லவ் பண்ற. தெய்வீக சக்தி உள்ளவ. இந்த மேரேஜ் நடந்துட்டுன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிரும். சரின்னு சொல்ல ஆஞ்ச். மேரேஜ் 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 நான் மேரேஜ் பண்ணிக்கிறதா இல்லை. ஏற்கனவே சொன்ன முடிவு அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் திரும்ப சொல்கிறேன். நான் இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறதா இல்லை. எனக்கு இந்த மேரேஜில் இஷ்டம் இல்லை. யாரும் இந்த விஷயத்த இதுக்கு மேலே பேச தேவையில்ல, கட்டாயப்படுத்த தேவையில்ல. சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? நீ தான் இன்னும் புரிஞ்சுக்கல ஆஞ்ச். இந்த வீட்டுக்குள்ளே ஆபத்து நுழைஞ்சிட்டேன்னு சொல்கிறேன். அந்த தீய சக்தி நம்மளோட லைஃப்பில் விளையாட ஆரம்பிச்சிட்டு. அந்த தீய சக்தியால் ஆபத்து உனக்கு மட்டும் இல்லை, மொத்த ஃபேமிலிக்கும் இங்கி. தீய சக்தியோட அதே கண்கள் நம்மளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டு. ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வீட்டுக்கு என்னால் தான் ப்ராப்ளம் வருதுன்னா இந்த வீட்டை விட்டு நான் வெளியால போயிடுறேன். ஆஞ்ச், ஆஞ்ச் நில்லு ஆஞ்ச், சொன்னா கேளு. வேதஸ்ரீ, தயவு செஞ்சு என்னை விடுங்க. வேதஸ்ரீ, அவன் போகட்டும், விடு. கொஞ்ச நேரத்தில் அவனாவே திரும்பி வருவான். வேண்டான்னு உதவி தள்ளிட்டு போயிட்டான், அம்மா விட்டுட்டு போயிட்டான். ஆஞ்ச், நீ என்ன மேரேஜ் பண்ணியே தீரணும். ஆண்டி எங்க? இது இது என்ன இது? தெரியல அக்கா. அங்க பாருங்க அக்கா, அங்க பாருங்க. பயமாக்கி என்னக்கா இதெல்லாம்? எஸ் சார், எனி இன்ஃபர்மேஷன்? இல்லை சார், ஆனால் நான் ட்ரை பண்ணிட்டேங்க. கரெக்டா, ஆனால் நீங்கள் அதுக்காக அப்படி செய்யலாமா? நீங்கள் வீட்டை விட்டு கிளம்புறதுலேருந்தே பெரியம்மா அழுதுட்டு தான் இருக்காங்க. எனக்கு இப்போ தான் ஒரு தாட் வருது, உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு எனக்கு தோணுது. சார்,
வேற ஏதாவது வேலை கொடுங்க சார், இல்லைன்னா வேற யாரையாவது ஃபாலோ பண்ணுறேன். ஆனால் இந்த ஆண்டி டோட்டலாக 2 கட்டானா இருக்கா சார். கொஞ்சம் பிக்யூலராக பேசுகிறேண்ணா. அம்மா என்கிட்ட சொல்லாமல் ரூபியோட பேரண்ட்ஸை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. எங்கள் 2 பேரோட மேரேஜை பற்றி பேசிக்காங்க. நான் வித்தியாசமாக பேசுகிறேன்னு நீ சொல்கிற. கரெக்ட் அண்ணா, பெரியவா எதை செஞ்சாலும் உங்களோட நல்லதுக்காக தானே செய்வாங்க. 21 ஏஜில் இருக்கிறவன மேரேஜ் பண்ணிக்கோன்னு கம்பல் பண்ணுறது நல்ல விஷயம்னு சொல்றியா? ரூபி என் கேர்ள் ஃப்ரெண்டு அம்மாவுக்கு தெரியும், அதனால நான் மேரேஜ் பண்ணிக்கோன்னு நினைக்கிறாங்க. நான் ரூபியை லவ் பண்ணுறேன்னா இல்லையான்னு ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கே தெரியல. மேரேஜ் பண்ணிக்க வேண்டியவன் நான். எனக்குன்னு சில விருப்பங்கள் ஒப்பீனியன்ஸ் இருக்குல்ல. இல்லை, உனக்கு வேறு எந்த சான்ஸும் இல்லை. நீ இந்த ஜாபை கண்டினியூ பண்ணணும்னு நினச்சேன்னா நான் கொடுத்த அசைன்மெண்ட்டை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக முடிச்சு காட்டு. ரைட்? முடியலைன்னு சொன்னால் இப்போவே சொல்லிடு. நான் வேற யாரையாவது பார்த்துக்கிறேன். இல்லை சார், நான் இதை செஞ்சு முடிக்கிறேன். நான் இந்த ஜாப்பையும் பண்ணுறேன், நீங்கள் சொன்ன வேலையும் செஞ்சு முடிக்கிறேன். அம்மாவுக்கு வக்காலத்து வாங்கத்தான் நீ கால் பண்ணுன்னா இதுக்கு மேலே நாமளும் பேசிட்டிக்க தேவையில்ல. இல்லை 1 minute, லிசன் டு மீ. நானும் ரிஷியும் உங்களை பற்றி கவலைப்பட்டதால தான் நான் உங்களுக்கு உடனே கால் பண்ணேன். எதிர்ப்பு வரவங்களை கூட தெரியாதா? இந்த ஃபோன் இங்கே இருக்கு, அங்கே பார்த்துட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன ஒரு ஆக்டிடியூட், ஃபோன் எடுக்க கூட கீழே குனிய மாட்டேங்கிறான். இந்த உன் ஃபோன், கொஞ்சம் திரும்பி உன் ஃபோனை வாங்கிக்கிறியா? இந்த உன் ஃபோன். டோன்ட் டச் மீ. என்னை விட்டு விலகியே இரு. ஹலோ பிரியா, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ, எஸ் சார். என் ஃபோன் கீழே விழுந்துட்டு. அந்த 5 தான் இதுக்கு காரணம். 5ஆ? அங்கே தான் இருக்கானா? யா, அவன் காலேஜ் ட்ரிப் பஸ் கிட்ட பேத்துட்டிருக்கான். ஒருவேளை ட்ரிப்பில் போகிறானோ என்னமோ. நீ என்ன இன்னும் அங்கே செஞ்சிட்டீங்க? நீ அவனை ஃபாலோ பண்ண வேண்டியது தானே. அவனை கண்காணிக்கிறதுக்கு இதை விட நல்ல சான்ஸ் கிடைக்காது. அந்த பொண்ணு என்ன டச் பண்ணுற ஒவ்வொரு தடவையும் எனக்குள்ளே ஏன் இந்த மாதிரி சேஞ்ச் ஏற்படுதுன்னு தெரியல. நான் அவளை விட்டு விலகிக்கிறது தான் நல்லது. சார், நான் அந்த ட்ரிப்புக்கு புக்கிங் பண்ணலையே. உனக்கு அந்த டென்ஷன் தேவையில்லை, கிளம்பு இப்பவே. சார், அது வந்து அம்மாவை தேடுறதுன்னா பணம் வேணும். பணம் வேணும்னா இந்த ஜொப்பை செஞ்சே ஆகணும். அதுக்காக நான் இந்த 2 கட்டா 5 நான் ஃபாலோ பண்ணியே தீரணும். ஒரு இடமும் விடாம கிளீன் பண்ணுங்க, ஒரு அடையாளமும் இருக்கக்கூடாது. மனசளவில் அவன் ரொம்ப நல்லவன் ரூபி. என்ன கொஞ்சம் கோவம் அதிகம். என்னை மன்னிச்சிடு. இன்னைக்கு அவன் என் மேலே இந்த கோவத்தை ஓ மேல காட்டிட்டான். இட்ஸ் ஓகே ஆண்டி, உங்க பையன் 5 எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவனோட கோவம் கூடிய நேரம் நீடிக்காது. கூடிய சீக்கிரத்துல அவன் உங்களை பத்தி புரிஞ்சுப்பான். மேரேஜுக்கும் நிச்சயமா சம்மதிப்பான். அதுதாம்மா நல்லது. ஓகே ஆண்டி, நான் கிளம்புறேன். மம்மியும் டேடியும் பார்க்கிங்ல வெயிட் பண்றாங்க. கேர்ஃபுல்லா இருமா. ஓகே ஆண்டி. இவன் எங்க போனான்னு தெரியல. மூக்குக்கு மேல எல்லாத்துக்கும் கோவம் வருது. எங்க போனா? அம்மா, மேகா கிட்டேருந்து ஃபோன் வந்துச்சு. அண்ணா ரிஷி மேகா கூட காலேஜ் ட்ரிப் கிளம்பிக்காரு. அதுவும் நல்லதுக்கு தான். மேகாவும் ரிஷியும் அவன் கூட இருக்காங்கன்னா கொஞ்சம் நிம்மதியாவது இருக்குது. ஆனா அவனுக்கு என்ன பத்தின கவலையே இல்லை. எல்லாம் சரியாகிடுமா, விடுங்க. அண்ணனுக்கு இன்னும் கோவம் குறையல போலேயே. காமோன், அதான் ட்ரிப்புக்கு வந்துட்டோம்ல, மூடி மாறிடுவோம் அண்ணா. இதுதான் நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. ட்ரஸ்ட் மீ, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். அப்படிங்கிற அண்ணா, நீங்க மூடாப்ல இருக்கீங்கன்னு புரியுது. ஆனா அடுத்தவங்க மூடையும் அப்செட் பண்ணாங்க. உங்களுக்கு மூட் சரியாகிட்டுன்னா என்கிட்ட சொல்லுங்க. லிசன், மூ எங்க உட்கார்றது? இந்த 2 கேட்டா இங்க தான் உட்காந்துக்கா. இவனை ஃபாலோ பண்ணணும்னா இவன் பக்கத்துல தான் உட்காந்தாகணும். இதுதான் என் சீட்.
ஹாய். ஹலோ, வணக்கம். ஒரு ஹாயும் ஹலோவும் சொன்னா அதனால உனக்கு ஒரு குறையும் வந்துடாது. இங்கிலீஷ்ல அதுதான் மேனஸ்ன்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அதுதான் நாகரிகம்னு சொல்லுவாங்க. ஏன் நீ மூஞ்ச தொங்க போட்டு வினோதமா இருக்க? இப்போ இதுதான் ஃபேஷனா? எது சொல்ற? ஒரு காதுல மட்டும் ரிங்க போட்டிக்க. ஹலோ, இது எங்க அம்மா. நீ என்னை விட்டுட்டு முன்னேறி போகலாம், ஆனா நான் உன்னை பின்தொடர்ந்து வருவேன்.